இதைத்தான் ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்லே ரசூலுல்லாஹ் சொன்னார், யகூனு துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், அழைப்பாளர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் இருப்பானால் அலா அபுவாபி ஜஹன்னம், ஜஹன்னம் வாசலில். இது அஜப்துஹும் கதஃபூஹ், நீங்க அவனோட பேச்சை கேட்டு நடந்தா உன்னை அந்த நரகத்திலே போட்டு விடுவான. அதை கேட்ட ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை நோக்கி கேட்டார், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃப்ஹும் லனா, இந்த அழைப்பாளர்களை எங்களுக்கு வர்ணிச்சு சொல்லித்தாங்க, அவன் யாருன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யதகல்லமூன பிஅல்சினத்தினா வஹும் மின் ஜில்தத்தினா, அவங்க எங்கட நாவோட தான் பேசுவாங்க, எங்களை மாதிரி தான் பேசுவாங்க. குர்ஆன் என்று சொல்லுவான், சுன்னான்னு சொல்லுவான், மார்க்கம் என்று சொல்லுவான், ஹலால் ஹராம் பேசுவான். வஹும் மின் ஜில்தத்தினா, எங்கட தோளோட சேர்ந்தவங்க, வெளியால வந்தவன் அல்ல, முஸ்லிம் உம்மத்துக்கு சேர்ந்தவன் என்றால் அவனோட பேச்சை நீ கேட்டா அவன் உன்னை நரகத்திலே போட்டு விடுவான் என்று சொல்ல எச்சரிக்கைத்தான். இதை கேட்ட ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி கேட்டார், யா ரசூலுல்லாஹ் ஃபைதா அத்ரக்து ஹாதா ஸமான் மாதா அஸ்னா, யா அல்லாஹ்வின் தூதரே, அவ்வளவு காலத்தை நான் அடைஞ்சு விட்டது என்றால் நான் என்ன செய்ய? வர்ணிக்க கேட்டா சொன்னது எங்களை மாதிரி தான், எங்களை மாதிரி இஸ்லாமும் பேசுவான், உம்மத்தில் ஒத்த நண்டு, எப்படி அடையாளம் கேட்ட? இப்போ திருப்பி கேட்டா அப்படியானவங்களை நான் அடைஞ்சா நான் என்ன செய்ய? சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக்கும் பி ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், நீ முஸ்லிம்களுடைய அல் ஜமாஅத்தோட அவங்களோட இமாமாக இருக்க தலைவரோட சேர்த்து, முஸ்லிம்களோட அல் ஜமாஅத்தோட அவங்களோட சேர்ந்து, இல்லவா முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவராக இருக்கும் அவங்களோட சேர்ந்து. இப்போ திருப்பி ஹுதைஃபா இப்னு யமான் கேட்கிறான், யா ரசூலல்லாஹ் ஃபைன் லம் யகும் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம், யா ரசூலல்லாஹ் முஸ்லிம்களா இருப்பாங்க, அவங்களுக்கு அல் ஜமாஅத் இல்லை, இமாமும் இல்லை. சகோதரர்களே, இன்றைக்கு அதிகமான மக்களுக்கு இது என்னதான் அந்த புது அல் ஜமாஅத்தும் இல்லை, தலைவரும் இல்லைன்னு அது அர்த்தம் என்ன? அல் ஜமாஅத் என்ற யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல இதே வார்த்தையை போட்டு எங்களுக்கு விளக்கம் காட்டினார். சதஃப்தரிக் உம்மத்தி இலா 73 ஃபிர்கா, என்னுடைய உம்மத் 73 பிரிவுகளா பிரியும். குல்லுஹும் ஃபின்னார் இல்லா வாஹிதா, எல்லாமே நரகத்து கொண்ட தவிர. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த ஒன்று யாருங்க? ரசூல் என்ன சொன்னார்? அல் ஜமாஅ, அதுதான் அந்த அல் ஜமாஅ. ரசூல் சொன்ன அந்த ஒன்று இது நரகத்துடைய பாதையில் இருக்காது, அது யாரு? அதுதான் அவங்க அல் ஜமாஅ. ரசூலுல்லாஹ் அல் ஜமாஅவை எங்களுக்கு காட்டிட்டாங்க. இன்னொரு ரிவாயத்தில் அந்த அல் ஜமாஅோட வார்த்தைக்கு ரசூலோட வார்த்தையா வருது. முஸ்னத் அஹ்மதுலையும் லாலக்காயிட ஷரஹ் உஸூல் இத்திகாத் கிதாப்ல சஹீஹ் சனதோட, மன் கான மிஸ்ல மா அன அலைஹி வ அஸ்ஹாப், யார் எவ்வாறு நானும் என் சஹாபாக்களும் இன்றைய தினம் இருக்கிய மாதிரி இருப்பானே அவனாக, அதுதான் அல் ஜமாஅ. இப்போ ஹுதைஃபா இப்னு யமான் என்ன சொல்றார்? அல் ஜமாஅத்தும் இல்லை, முஸ்லிம்கள் தலைவரும் இல்லை என்ற என்ன? முஸ்லிம்கள ரசூலுல்லாஹ்வும் சஹாபா பாதை பின்பற்றுகிற கூட்டமும் இல்லை, எல்லாம் இயக்கங்களா பிரிவுகளா மதுஹபலா பிரிந்தவனா இருக்கிறான். முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவரான ஹலீஃபாவும் இல்லை, என்ன செய்ய? வஇல்லம் யகுன் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம், ஹுதைஃபா இப்னு யமான் விளங்கிதான் கேட்கிறான். முஸ்லிம் உம்மத்துக்கு அல் ஜமாஅத்தும் இல்லை, இமாமும் இல்லை, நான் என்ன செய்ய? என்ன பதில் சொல்றான்? இந்த காலத்தில் அல் ஜமாஅத் இல்லை, அந்த காலத்துடைய முஸ்லிம்களை பற்றி என்ன சொல்றான்? ஃபஅததில் தில்கல் ஃபிரக குல்லஹா, ரசூல் அவங்களுக்கு பேர் என்ன கொடுத்து? ஃபிரக், இவன் தான் பிரிவினைவாதிகள். இந்த ரசூலுல்லாஹ் பட்டம். ஃபஅததில் தில்கல் ஃபிரக குல்லஹா, இந்த அனைத்து ஃபிரக் பிரிவினைவாதிகளோட ஒதுங்கிடு என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். ஏன்? ரசூலுல்லாஹ் சஹாபா பாதையில் அவங்க இல்லை, பிரிஞ்சவங்க பாதையில் இருந்து, நேர் பாதையிலிருந்து பிரிஞ்சு அவங்களுக்கு என்ற ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொண்டாங்க. வாதத்தோட தர்க்கத்தோட விளக்கத்தோட காரணமாக உருவாக்கி கொண்டாங்க. இருந்தாலும் பேர் இஸ்லாம். இந்த ரசூலுல்லாஹ் சஹாபா அப்படி வாழவில்லை, அந்த கொள்கை இருக்கவில்லை, அந்த பாதை இருக்கவில்லை, அந்த விளக்கம் இருக்கவில்லை, இவனால் உருவாக்கினது.
பதிலிருந்த சூழல் ஃபஅத்ததில் தில்கல் ஃபிரக்குல்லஹ், இந்த அனைத்து பிரிவிலிருந்து ஒதுங்கிடு. வலவ் அன்த அவுத்த பிஅஸ்லி ஷஜரா, அந்த நிலையிலே உனக்கு ஒரு மரத்தில் வேற பிடிக்கிறதும் தான் நிலையாகினாலும் நீ எப்படித்தாரு வான் துத்ரிகல் மௌத் அலா தாலிக், அந்த நிலையில் உனக்கு மரணம் வந்தான். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித்தாங்க வழிமுறை.